என்ன ரவி, வெட்டிங் ட்ரெஸ் ஆங்கிற? சுலோச்சனா தனது நெற்றி கண்ணை திறந்தார். ரவிச்சந்திரன் அதற்கு பெரிதாக ஒன்றும் அலட்டிக் கொள்ளவில்லை. தோலை குலுக்கிவிட்டு எப்போ போகணும் என்று கேட்டான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு போய் பூர்ணிமாவை பிக்கப் பண்ணிக்கோ, அங்கிருந்து ஷோரூம் போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே லஞ்சுக்கு போயிட்டு வந்துருங்க என்று சுலோச்சனா கூற, ரவியும் சரி என்று விட்டான். அவனுக்கு இந்த திருமண பந்தம் பற்றியெல்லாம் அவ்வளவு சுய கருத்துக்கள் எல்லாம் இல்லை. அன்று அவனது தந்தை அவந்திகாவை திருமணம் செய்து கொள்ள சொன்னார், அவனும் செய்து கொண்டான். இன்று அவனது தாய் பூர்ணிமாவை திருமணம் செய்து கொள்ள சொல்கிறார், அவனும் செய்து கொள்ள போகிறான். அவ்வளவே அவனுக்கு திருமணம் பற்றிய எண்ணம். அவன் அவனது குடும்பத்தை தாண்டி ஒரு விஷயத்தை நேசிக்கிறான் என்றால் அது என்றுமே கணிதறிவியல் மட்டுமே. அவனுக்கு மிகவும் பிடித்த உலகம் கணினி உலகம். அது எந்த அளவுக்கு பிடிக்கும் என்றால், தனது வருங்கால மனைவியான பூர்ணிமா அவன் அருகில் அமர்ந்திருந்த பொழுதும் அவனது நினைப்பெல்லாம் நாட் 1 சுற்றி கொண்டிருந்தது. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ரவி என்று பூர்ணிமா கேட்க, ஒன்னும் இல்ல என்றான். சொல்லுங்க ரவி என்று அவள் சினுங்க, அது கௌதம் காலையில அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னா அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்றான். அவன் கௌதமை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கவில்லை என்றாலும் அவன் கூறியது பொய் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பூர்ணிமாவை அழைக்க தனது தந்தை செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் உடல்நிலை சரியில்லாதது போல் கௌதம் நடித்துக் கொண்டிருந்தான் என்பது அவனது அப்பாவாகிய ரவிச்சந்திரனுக்கு தெரியும். பூர்ணிமாவின் முகத்தில் திருப்தியின்மை பரவ ஆரம்பித்தது. தன் அருகில் இருக்கும் போதும் ரவி கௌதமை பற்றி யோசிப்பதை அவள் சுத்தமாக விரும்பவில்லை. அவனை தன்னை நேசிக்க வைக்க அவள் எத்தனை பாடுபட்டாள் என்று அவளுக்கு தெரியும். தங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தைகள் பிறந்த பின்னர் கௌதமை கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் குடும்பத்தை விட்டு ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தாள். கவலைப்படாதீங்க ரவி, கௌதமை பார்த்துக்க இன்னும் நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க, அவன் நல்லா இருப்பான். ஒருவேளை கௌதமை பார்த்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடன் மதிய உணவை உண்பதை தவிர்த்து விட்டு போய்விடுவானோ என்ற பயம் பிடித்து கொண்டது அவளை. அவனை கௌதமை பற்றிய சிந்தனையில் இருந்து வெளிக்கொண்டு வர, அவந்திகாவை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததோட சரி, அவளை பத்தின விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அன்னிலிருந்தே நான் அவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவளை இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல ரவி. கௌதம கூட்டிட்டு போய் அவந்திகாவை காமிச்சிங்களா என்று பூர்ணிமா கேட்க, இல்ல பூர்ணிமா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இப்போதான் நானே அவளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நாம ஃப்ரீயா இருக்கிறதுனால நாம ஏன் இன்னைக்கு அவளை போய் பார்க்க கூடாது என்று கேட்டான் ரவிச்சந்திரன். அவளையா? இன்னிக்கா? குரலே வெளியே வரவில்லை பூர்ணிமாவுக்கு. ஆமா, இன்னைக்குதான். நான் அன்னைக்கு பார்த்த அட்ரஸ் படி பார்த்தா அவ வீடு கூட இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் என்று ரவிச்சந்திரன் கூற, இதுவரை அமைதியாக வண்டி ஓட்டி கொண்டிருந்த ரமேஷ், ஆமாம் பாஸ், மேடமோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, 10 நிமிஷத்துல போயிடலாம் என்று கூற, சரி அப்போ அவந்திகாவோட வீட்டுக்கு போ என்று விட்டான் ரவிச்சந்திரன். பூர்ணிமா பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள். அவள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தால், இங்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? ரவியுடன் மதிய உணவுக்கு போகலாம், அங்கு இருப்பவர்களிடம் பார்த்து கொள்ளுங்கள் நான் யாருடன் வந்துள்ளேன், தி கிரேட் ரவிச்சந்திரனோடு என்று பார்ப்பவர்கள் முன்னிலையில் பீற்றிக் கொண்டால் தான் ரவிச்சந்திரன் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் என்று ஊர் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். இவன் என்ன அந்த அவந்திகாவை பார்க்க போகலாம் என்கிறான்? அவளது அந்த ஒடுங்கி போன முகத்தையே எத்தனை முறைதான் பார்ப்பது என்று நினைத்தவளுக்கு மனதில் எரிச்சல் மண்டியது. அதோடு ரவிச்சந்திரன் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தவளுக்கு அவன் அவந்திகாவை பற்றி விவரங்களை தேடி இருக்கிறான் என்று தெரிந்ததும் அந்த விரிசல் இன்னும் அதிகமானது. பூர்ணிமாவிற்கு தெரியும் இப்பொழுது இருக்கும் அவந்திகா அழகாலோ பணத்தாலோ தனக்கு ஈடானவள் இல்லை என்று. இருந்தாலும் இன்னும் அவள் ஏன் பூவை வட்டமிடும் பண்டை போல தன் வாழ்வையே சுற்றி வருகிறாள் என்று நினைப்பு. அதுவும் இத்தனை நாட்கள் இல்லாமல் இப்படி தனக்கும் ரவிச்சந்திரனுக்கும் திருமணம் முடிவாகி இருக்கும் நேரத்திலா வர வேண்டும் என்று வெறுப்பு. இவ்வெண்ணங்களை எல்லாம் விரட்டி அடித்தது அவர்கள் வந்து சேர்ந்திருந்த இடம். அவர்கள் வந்து சேர்ந்திருக்கும் இடம் அவந்திகா குடியிருக்கும் வீடு இருக்கும் பகுதி. அதை பார்த்தவளுக்கு இது போல் ஒரு மோசமான இடத்தை அவள் தனது வாழ்நாளில் என்றாவது கண்டிருக்கிறோமா என்று தேட அவளுக்கு கிடைத்த பதில் இல்லை என்பதே ஆகும். இவ்வளவு நேரம் அவள் மனதினுள் இருந்த எரிச்சல் மறைந்து உல்லாசம் வந்து கூடிக்கொண்டது. ரவி, நிஜமா இங்கதான் அவந்திகா தங்கி இருக்கிறாளா? நான் மட்டும் அவளோட இந்த நிலைமையில இருந்திருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகியிருப்பேன் என்று கூறினான். அதாவது தான் அவந்திகாவின் நிலைமையில் இருந்திருந்தால் கடுமையாக உழைத்திருப்பாளாம். அவளை போல் எந்த வேலையும் செய்யாமல் தத்தித்தனமாக இருந்து இப்படிப்பட்ட மட்டமான இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்க மாட்டாளாம். பூர்ணிமாவிற்கு இப்பொழுது தன் மேலேயே கோபமாக வந்தது. சி, இவளுக்காக போயா தேவையில்லாம நம்ம இவ்ளோ நேரம் டென்ஷன் ஆயிட்டு இருந்தோம் என்று மானசீகமாக ஒரு குட்டு வைத்துக் கொண்டாள்.
ரவிச்சந்திரனோ அவந்திகா இப்படி ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாள் என்று அவன் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது அவளிடம் அவளுடைய ஜீவனாம்ச தொகையை கொடுத்துவிட வேண்டும் என்ற உறுதி மேலும் அதிகமானது. ரமேஷ் அவர்கள் இருவரையும் அவந்திகாவின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். கதவை தட்டு ரமேஷ் என்று ரவிச்சந்திரன் கூற, ரமேஷ் அவந்திகாவின் வீட்டு கதவை தட்டினார். ஆனால் எந்த பதிலையும் காணவில்லை. மீண்டும் தட்டினான். இவர்கள் நின்றிருந்த வீட்டிற்கு 4 வீடுகள் தள்ளி இருந்த ஒரு வீட்டின் கதவு திறந்தது. உள்ளே இருந்து ஒருவர் எட்டி பார்த்தார். யார் வேணும் என்று எட்டி பார்த்தவர் கேட்க, இந்த வீட்டுல தானே நாதன் குடும்பம் இருந்தாங்க. ஆமாம்பா, இந்த வீடுதான். இப்போ எங்கேயாச்சும் வெளியே போயிருக்காங்களா என்று ரமேஷ் கேட்க, இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி என்று அந்த எட்டி பார்த்தவர் கூற, ஏன் என்னாச்சு என்று ரவி கேட்க, அவர் அவந்திகா வீட்டில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூறினார். ரவிக்குமே அதிர்ச்சிதான். அருண்மொழிநாதனுக்கு முன்னரே சிறுநீரக பிரச்சனை இருப்பது ரவிக்கு தெரியும். இப்பொழுது இது வேறையா என்றிருந்தது அவனுக்கு. அவர்களிடம் நிச்சயம் மருத்துவமனைக்கு செலவிட பணம் இருக்க போவதில்லை என்று ரவிச்சந்திரனுக்கு தெரியும். அவந்திகாவிடம் அவளது ஜீவனாம்ச தொகையை கண்டிப்பாக தந்துவிட வேண்டும். இப்பொழுது அதற்கான தேவையும் இருக்கிறதே என்று நினைத்தான். ரமேஷிடம் விரைந்து மருத்துவமனை நோக்கி வண்டியை செலுத்துமாறு கூறினான் ரவிச்சந்திரன். இந்த முறை பூர்ணிமா எந்த கருத்தும் தெரிவிக்காமல் வந்தாள். காரணம், போன முறை அவந்திகாவின் தடுமாற்றத்தையும் பயத்தையும் பார்த்தவளுக்கு மனதுக்கு மிகவும் இதமாக இருந்தது. அப்படி இருக்கையில் இன்று அவளது அழுது வடிந்த முகத்தையும் இயலாமையால் சோர்ந்து போயிருக்கும் முகத்தையும் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவற விடுவதற்கு அவளுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? அதோடு அவந்திகாவிற்கும் தாங்கள் கொடுக்க போகும் பணத்தை வாங்குவதை தவிர வேற வழி இருக்க போவதில்லை. அப்பொழுது அவளது அவமானம் தாங்கி நிற்கும் அந்த முகத்தை பார்க்க போகிறோம் என்று நினைக்கும் பொழுதே பூர்ணிமாவிற்கு வானத்தில் பறப்பது போல இருந்தது. ரவிச்சந்திரன் அவனது செல்வாக்கின் மூலம் அருண்மொழியை அனுமதித்திருக்கும் இடத்தை நிமிடங்களில் அறிந்து கொண்டான். இங்கு அவர்கள் மருத்துவமனையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்க, அங்கே அருண்மொழிக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அவந்திகா எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டாள். அக்கா, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு என்று அருண் கேட்க, நான் இப்போ நல்லா இருக்கேன் அருண், நீ போய் சித்தப்பா கூட இரு என்று அவனிடம் கூற, அப்பா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்காரா அக்கா என்று அருண் கூறிக்கொண்டிருக்க, ஏதோ சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான். அங்கே ரவிச்சந்திரன், பூர்ணிமா மற்றும் ரமேஷ் மூவரும் வேகமாக இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அருணை நிமிர்ந்து பார்த்த அவந்திகா அவன் பார்த்து கொண்டிருக்கும் திசையை நோக்க, அவள் கண்களில் முதலில் விழுந்தவன் ரவிச்சந்திரன் தான். அவைக்கு பின்னால் வருகின்ற பூர்ணிமாவையும் ரமேஷையும் பின்னர் தான் கவனித்தாள். ஒரு நிமிடம் அவந்திகாவிற்கு உலகமே உறைந்தது போல் ஆகிவிட்டது. எல்லாம் சில வினாடிகள் தான். தன்னை மீட்டுக் கொண்டவளின் முகத்தின் மீது என்னவென்று கணிக்க முடியாத ஒரு உணர்வு வந்து குடியமர்ந்து கொண்டது. பூர்ணிமா குடுகுடுவென்று ஓடி வந்து முன்னாடி நின்று கொண்டாள். அவள் அவந்திகாவின் முகத்தில் வரப்போகும் எந்த உணர்ச்சியையும் தவறவிட தயாராக இல்லை. ஆனால் அவந்திகா இன்னும் சிலையாகவே நின்று கொண்டிருக்க பூர்ணிமாவுக்கு சப்பென்று ஆகிவிட்டது. இவர்களையெல்லாம் யாரோ போல் பார்த்து வைத்தாள் அவந்திகா. அவந்திகாவின் இந்த மாற்றத்தை பூர்ணிமா மட்டும் அல்ல, ரவிச்சந்திரனும் கவனித்தான். உன்னோட சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் என்று கரகரப்பான குரலில் கூறினான் ரவிச்சந்திரன். 3 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் நேரடியாக எதிரே நின்று பேசிக்கொள்ளும் முதல் முறை இதுதான். அவந்திகாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ரமேஷ் முன் வந்து, அவந்திகா மேம், உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் நீங்க ஹாஸ்பிட்டல் வந்திருப்பதா சொன்னாரு, அதான் இங்க வந்தோம் என்று அவளுக்கு தாங்கள் இங்கே வந்த கதையை விளக்க முயல. அப்பொழுதும் சிலைக்கு உயிர் வந்த பாடில்லை. எங்களுக்கும் உங்க பாஸ்க்கும் இப்ப எந்த சம்மந்தமும் இல்ல மிஸ்டர் ரமேஷ். அதோட கண்டவங்களையெல்லாம் எங்க அப்பா பார்க்க மாட்டாரு என்று அருண் முன் வந்து தகவல் அளிக்க, கண்டவங்களா? முளைச்சு 3 இலை விடல. இந்த பையன் பேசுற பேச்ச பாரு. பூர்ணிமாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பாரு அவந்திகா, நமக்குள்ள 1000 இருந்தாலும் இப்பயும் நீ கௌதமோட அம்மாதான். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதான் போனா போகுது, நம்ம கௌதம பெத்தவளா போயிட்டாலேன்னு உனக்கு உதவி பண்ண வந்திருக்கோம் நானும் ரவியும் என்றாள் பூர்ணிமா. உதவியா? எங்க குடும்பத்தை பாத்துக்க எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்பலாம் என்று அருண் அடக்கி வைத்த உஷ்ணத்தோடு கூறினான். பூர்ணிமா இகழ்ச்சியாக பேசியதினால் மட்டும் அருணுக்கு கோபம் வரவில்லை. அதற்கு பின்னல் அவனுக்கு வேறொரு கோபமும் பல வருடங்களாக அவனுள் கனன்று கொண்டிருந்தது. அவந்திகா விவாகரத்து வாங்கிய பின்னர் சில மாதங்கள் தீராத மன உளைச்சலினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். அவளது சிரிப்பு என்பது முற்றிலுமாக மறைந்து போயிருந்தது. அதோடு தான் பெற்ற பிள்ளையை எந்த தாயாவது விவாகரத்திற்கு பின் அவளது புகுந்த வீட்டுக்குள் விட்டுவிட்டு வருவாளா என்ன? அப்படியானால் அவள் வற்புறுத்தப்பட்டிருக்கிறாள் என்று அருணால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அந்த குடும்பத்தின் மீது அவனுக்கு சிறிதும் மரியாதை இருந்ததில்லை.
அதோடு கூடி வேறு ஒருத்தியை கூட்டி வந்து அவள் அவந்திகாவிடம் இகழ்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கோபம் வேறு அருணுக்கு. கௌதமோட அம்மாவா போயிட்ட, அதனால சரி உதவி பண்ணலான்னு என்று பூர்ணிமா பேசிக்கொண்டு போக, போதும் நிறுத்து என்று பட்டென்று கூறிவிட்டாள் அவந்திகா. அதையும் மெதுவாகத்தான் கூறினாள். ஆனால் அதிலிருந்த அழுத்தமே பூர்ணிமாவின் வாயை அடைப்பதற்கு போதுமானதாக இருந்தது. பாரு அவந்திகா, இது உணர்ச்சி வசப்படுறதுக்கான நேரம் இல்ல. உங்க சித்தப்பா என்று பூர்ணிமா கூற வர, ஷட் அப், உன் வாயை மூடுன்னு சொன்னேன். நான் உன்கிட்ட சுத்தமா பேச விரும்பல என்று முகத்தில் அடித்தார் போல கூறிவிட பூர்ணிமாவுக்கு தாளவில்லை. எவ்வளவு தைரியம் இவளுக்கு! பாரு அவந்திகா, என்னோட அக்கா சொன்னது உங்க காதுல விழலையா? அவங்க உங்க கூட பேச விரும்பலையா? அப்புறம் ஏன் சும்மா நொய்யுங்கிறீங்க? உங்களுக்கு காது என்ன செவிடா என்றே கேட்டுவிட்டான் அருண். அவனும் எவ்வளவு நேரம்தான் பொறுத்து பார்ப்பான். அவனுக்கு பூர்ணிமாவை பார்த்ததிலிருந்தே பிடிக்கவில்லை. அவளது பேச்சும் நடையும் ஒரு கட்டத்திற்கு மேலாக பொங்கிவிட்டான். இந்த பெண்ணிடம் போய் என்னத்தை கண்டுவிட்டான் என்று இவளை திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டான் ரவிச்சந்திரன் என்று கேள்வி எழுந்தது அருணுள். நான் உனக்கு என்ன உதவியும் செய்ய இங்க வரல, அவந்திகாவின் கண்களை பார்த்து கொண்டே கூறினான் ரவிச்சந்திரன். தாம் பேசுவரின் கண்களை பார்த்து பேசும் இந்த குணமே ரவிச்சந்திரன் இந்த உயரத்தில் வைத்திருந்தது. அவந்திகா கண்களில் உயிர் இல்லாவிட்டாலும் அவள் கண்களில் தெரிந்த வீரியமும் ஒளியும் அவனது மனைவியாக இருக்கும் அவந்திகாவிடம் பார்க்காதது என்பதை உணர்ந்தான் ரவிச்சந்திரன். இதே பார்வையை இதற்கு முன் உலகில் வாழும் சாதனையாளர்களின் கண்களில் மட்டும்தான் பார்த்திருக்கிறான். அவர்கள் எல்லாம் வாழ்வில் ஜெயித்தவர்கள். தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் கொண்டவர்களின் கண்களில் இருப்பவை இந்த பாவங்கள். ஆனால் இதை அவந்திகாவுடன் வாழ்ந்த அத்தனை நாட்களில் அவன் பார்க்கவில்லையே. ஏன்? ஒருவேளை அவன் முன் நிற்பவள் அவனுடன் வாழ்ந்த அவனது மனைவி அவந்திகா இல்லையா? ஏது அவந்திகாவினுள் இத்தகைய மாற்றத்தை தோற்றுவித்தது? ரமேஷ் அவந்திகாவை பார்த்துவிட்ட பின்னர் கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். பாஸ், அவங்கள பார்த்தாலே அவங்க உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதா தான் தெரிஞ்சது. ஆனா அவங்களோட பேச்சோ அவங்க வாய்ஸ்ல தெரிஞ்ச நிமிர்வும் உறுதியும் அவங்களோட உடல்நிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது என்று அவன் கூறிய வார்த்தைகளை ரவி பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. இன்று இதோ அவன் நேரடியாக பார்க்கிறானே. இது நான் உனக்கு கொடுக்கிற உதவி இல்ல, இது உனக்கு சொந்தமானதுதான், அதனால பிளீஸ் இதை வாங்கிக்கோ என்று ரவிச்சந்திரன் அவளுக்கான காசோலியை நீட்ட, எனக்கு இது வேணாம் என்று அவந்திகா கூறிவிட்டாள். உனக்கு இது வேணுமா வேணாம்ன்றது உன் கவலை, இதை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, இதை எடுத்துக்கோ என்றான் ரவிச்சந்திரன். அவனது திருப்திக்காக அவந்திகா அதை பெற்றுக்கொண்டாள். அவனது உதட்டில் புன்னகை விரியும் முன்னர் அந்த காசோலியை பல துண்டுகளாக கிழித்து தனக்கு அருகில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டுவிட்டாள். அங்கிருந்த அனைவருக்குமே பேரதிர்ச்சி. வெறும் 1 or 2 அல்ல, அது 100 கோடி ரூபாய்க்கான காசோலை. இப்படி கண்ணிமைக்கும் நேரத்தில் கிழித்து போட்டு விட்டாளே என்ற எண்ணம் அங்கிருந்தவர்கள் மனதில். ஃபைன், அவ்வளவுதான் ரவிச்சந்திரன் சொன்ன வார்த்தை. அதை உதிர்த்துவிட்டு வந்த வழியே திரும்பி நடந்து விட்டான். பூர்ணிமாவும் ரமேஷும் ரவியின் பின்னால் ஓடினர். அவந்திகா எந்த அளவிற்கு ரவியை கோபப்படுத்தி உள்ளார் என்பது ரவிச்சந்திரனது நடையின் வேகத்திலிருந்தே புரிந்து கொண்டாள் பூர்ணிமா. ஆனால் அவந்திகாவின் தம்பி பேசிய பேச்சுக்கு அப்படியே விட்டு வந்துவிட்டால் அது பூர்ணிமா இல்லையே. அவர்கள் மூவரும் லிப்டின் அருகே வந்த பொழுது, ரவி, எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? என்னால அவந்திகாவை இந்த நிலைமையில விட்டுட்டு வர முடியல. அதுக்கு என்னோட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ரவிச்சந்திரன் ஏதும் பேசும் முன்னர் என்று கூறிவிட்டு வந்த வழியே நடக்க ஆரம்பித்தாள். அவள் திரும்பி வந்திருந்த பொழுது, நீ இன்னுமா போகல என்ற கேள்வி அவந்திகா மற்றும் அருணின் முகங்களில். அவந்திகா, இது உனக்குதான் என்று கூறியபடி ஒரு கிரெடிட் கார்டினை அவந்திகாவின் கைகளில் திணித்தாள் பூர்ணிமா. இந்த கிரெடிட் கார்டுக்கான பாஸ்வேர்ட் அதுக்கு பின்னாடியே எழுதியிருக்கு. அதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. நீ எனக்கு நன்றியெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் நீ இந்த பணத்தை வேணாம்னு சொல்வ. ஆனா உனக்கு இப்போ இதை அக்செப்ட் பண்றதை தவிர வேற வழி இல்லையே என்று சொன்னவளின் வார்த்தையில் என்ன இருந்தது? பாம்பின் விஷமா, இல்லை கீரியின் வன்மமா, யாமறி என் பராபரமே. உன் பையன் கௌதம் கூட உன்னை அவனோட அம்மாவா ஏத்துக்க மாட்டான். உன் திறமையெல்லாம் என்கிட்ட காமிக்காத அவந்திகா. எதுவும் பேசாம வாயை மூடிக்கிட்டு இந்த பணத்தை வாங்கிக்கோ. இதுதான் நானும் ரவியும் உன்னை வந்து பாக்குற கடைசி டைமா இருக்கும். அப்புறம் நானும் ரவியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் பையனை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன் என்று கூறிவிட்டு திரும்ப நடக்க எத்தினாள். நில்லு. அவள் கோவப்படுவதற்காகவே காத்து கொண்டிருந்த பூர்ணிமா, ஏன் நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்று கேட்க, இந்த குப்பையும் சேர்த்து வாங்கிட்டு போ என்று கூறிவிட்டு அவள் கொடுத்த கிரெடிட் கார்டை தரையில் வீசிவிட்டாள். அவந்திகா, சரி போனா போகுது, உதவி பண்ணலான்னு பார்த்தா என்ன ரொம்ப தான் ஆடுற? உன்னோட சித்தப்பாவோட உயிர் விட உனக்கு உன்னோட திமிரும் கர்வமும் தான் பெருசா போச்சுல.
எப்படி உன் சித்தப்பாவுக்கு நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற? ஓ, ஒருவேளை அவர் சாகிறத பார்க்கதான் நீ காத்துட்டு இருக்கியோ என்று அவள் கூறிவிட்டு, இப்பொழுதாவது அவந்திகா அந்த கிரெடிட் கார்டை குனிந்து எடுப்பாளா என்று பார்க்க, அவளது ஒரு நரம்பை கூட அவள் அசைத்தார் போல் பூர்ணிமா கண்களுக்கு தெரியவில்லை. பூர்ணிமா, நீ வளர வேண்டியதெல்லாம் வளரி முடிச்சிட்டேன்னா உன்னோட குப்பைய வாரிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பு. நானே வந்து உனக்கு உதவி பண்றதுக்காக என்னையே என்னன்னு நினைச்சு நீ சரி போனா போதுன்னு பார்த்தா என்னடி ரொம்ப தான் பேசுற? இங்க எதுக்கு வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல், மார்க்கெட் இல்ல என்று டாக்டர் வந்து அதட்ட, தனது முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டவள், ஹலோ டாக்டர் ராம், எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு என்று பூர்ணிமா நலம் விசாரிக்க, ஓ ஹலோ மிஸ் பூர்ணிமா, நீங்க என்ன இங்க? உங்க ஃபேமிலி சேர்ந்த யாராச்சும் இங்க அட்மிட் ஆயிருக்காங்களா என்று மருத்துவரும் பல்ட்டி அடித்தார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், அவந்திகா என்னோட பழைய ஃப்ரெண்ட். இப்போ இவளோட சித்தப்பா எப்படி இருக்காரு என்று பூர்ணிமா கேட்க, அவருக்கு இப்போ ஆபரேஷன் பண்ண போறோம், ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இருக்கு என்று மருத்துவர் கூற, ஓ அந்த ஆபரேஷனுக்கு ரொம்ப செலவாகும்ல டாக்டர் என்று கேட்க, ஆமா மிஸ் பூர்ணிமா, 3 லட்சம் ரூபாய் வரை ஆகும் என்று அவரும் பதில் கூற பூர்ணிமாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. நான் சொன்னேன்ல டாக்டர், அவந்திகா என்னோட பழைய ஃப்ரெண்ட், அதனால நானே அவ சித்தப்பாவோட ஆபரேஷனுக்கான முழு பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். அது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவந்திகாவுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் என்று கூற, ஆனா அவங்களே ஃபுல் அமௌண்ட்டையும் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்களே மிஸ் பூர்ணிமா. ஆச்சரியம் அவரது குரலில். என்ன சொல்றீங்க டாக்டர்? அதிர்ச்சி அவள் குரலில். ஆமா மிஸ் பூர்ணிமா, 3 லட்சத்தையும் அவங்க ஆல்ரெடி கட்டிட்டாங்க. அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? 3 லட்சத்தையும் கட்டியாச்சா? அது எப்படி முடியும்? அவங்க கிட்டதான் பணமே இல்லையே. அவளால் மருத்துவர் சொன்ன செய்தியை இன்னும் நம்ப முடியவில்லை. இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கும்? அவந்திகாவின் உடையை பார்த்தாள். இவன் மொத்த ஆபரேஷனுக்கான பணத்தையும் கட்டிவிட்டாளா? அவளால் நம்ப முடியவில்லை. அவள் ஏதோ ஒரு கீழ்த்தனமான செயலை செய்துதான் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். எங்கிருந்து அந்த பணத்தை கொண்டு வந்த அவந்திகா? இன்னும் நீ கௌதமோட அம்மான்றத மறந்துடாத. அதனால அவனோட பேரை கேவலப்படுத்துற மாதிரி நீ எதையும் செய்ய நினைச்சு கூட பார்க்காத. அவந்திகாவிற்கு பூர்ணிமாவை எல்லை மீற விட்டு விட்டோம் என்று புரிந்தது. கேவலப்படுத்துற மாதிரி நான் என்ன சொல்ல வர பூர்ணிமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இப்பயும் சொல்றேன், உன்னால கண்டிப்பா இவ்ளோ பணத்தை நேர்மையான முறையில கொண்டு வந்திருக்க முடியும்னு எனக்கு தோணல. அவந்திகா, உனக்கு பணம் தேவை இருந்தா நீ எங்க கிட்ட வந்திருக்க வேண்டியது தானே? ஏன் இப்படி கீழ்த்தனமா நடந்துகிட்ட? உன் பேரை நீயே அசிங்கப்படுத்திக்கிற. இந்த விஷயம் கௌதமுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கடவுளே, போதும் நிறுத்து. அருணால் இதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் தன்னை விட சிறியவனாக தெரிந்தாலும் அவனது சீற்றம் பூர்ணிமாவை பயம் கொள்ள செய்தது. முதல் வேலையாக மரியாதை பறந்து போனது. உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணாட்டம் தெரியுது, ஆனா ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்ததற்கான எந்த அறிகுறியும் உன் பேச்சுல தெரியலையே. திருடங்கண்ணுக்கு பாக்குறவெல்லாம் திருடனாதான் தெரிவான். அதெப்படி நாங்க கீழ்த்தனமா பணம் சம்பாதிச்சிருக்கலாம் நீ சொல்வ? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ நீட்னியே கிரெடிட் கார்டு, அது நல்ல வழியில தான் வந்துச்சுன்றதுக்கு ப்ரூஃப் காமி பாப்போம். எந்த மாதிரியான பொண்ணு நீ? உன்னை உயர்த்தி காட்டிக்க என்னோட அக்காவை தாழ்த்தி பேசுவியா? அந்த ரவிச்சந்திரனுக்கு கண்ணு தெரியாம போயிருக்கோன்னு நினைக்கிறேன். போய் உன்னை செலக்ட் பண்ணிருக்கான் பாரு. எங்க அக்காவோட சுண்டு விரலுக்கு கூட ஈடாக மாட்டே நீ. எங்க அக்கா சொன்னதேதான் நானும் சொல்றேன். உன்னோட குப்பையெல்லாம் வாரி சுருட்டிக்கிட்டு வந்த வழிய பார்த்து கிளம்பி போயிட்டே இரு. இன்னொரு தடவை இந்த கோண மூஞ்சி காமிச்சுக்கிட்டு இங்கிட்டு வந்துராத, பாக்க சகிக்கல. டேய், என்னடா சொன்ன? இதுவரை இப்படி யாரும் அவளை அவமானப்படுத்தியதில்லை, அதுவும் ஒரு பொது இடத்தில் இத்தனை பேருக்கு மத்தியில். என்ன செய்வது? அப்படியே வளர்க்கப்பட்டு விட்டாள். என்ன சொன்னேன்னு காது கேட்கலையா? இடத்த காலி பண்ணுன்னு சொன்னேன். டி வா அருண், இவ கூட பேசுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் என்று அவந்திகா கூற, என்னடி வேஸ்ட் ஆஃப் டைம்னு? நல்லா பாத்துக்கோ அவந்திகா, நீ ரவிக்கு வேஸ்ட் ஆஃப் டைம்னு தெரிஞ்சதுதான் அவர் உன்னை கண்டுக்கவே இல்ல. அவர் கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழதான் போறேன், அதை நீ பார்த்து வயிறு எரியதான் போற என்று பூர்ணிமா சவால் விட, அவந்திகாவிடம் ஏதும் பெரிய மாற்றம் தெரிந்தாற் போல் இல்லை. தனது அக்கா மனம் வருந்துவாளா என்று நினைத்த அருண் அவளை தன் கை வலைக்குள் கொண்டு வந்து, அக்கா நீ எதுவும் கவலைப்படாத, இவள் எல்லாம் உனக்கு சமமே இல்ல. ஏன்னா நீ வேணான்னு தூக்கி போட்ட மனுஷன்தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறா. அருண் சொன்னது தான் உண்மை என்று அறிந்த அவந்திகாவின் புதடுகளில் மின்னகை. பூர்ணிமாவிற்கு மட்டும் நெற்றிக்கண் இருந்திருந்தால் இந்நேரம் அவந்திகா எரிந்து சாம்பலாகி இருப்பாள். அத்தனை ஆத்திரம் கனன்றது அவளுள். அவந்திகாவை அழைத்து வந்த அருண், அக்கா நீ கவலைப்படாத, இன்னைக்கு அந்த பூர்ணிமாவுக்கு இருக்கு என்று கூற, என்னடா பண்ண போற என்று கேட்டாள் அவந்திகா. பார்க்கதான போற என்று கூறிவிட்டு ஒரு வில்லன் சிரிப்பொன்றை சிந்திவிட்டு சென்றான். பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு தான் என்னடா இது என்றாகிவிட்டது.
இருந்தாலும் அவன் ஏதும் தவறாக செய்ய மாட்டான் என்கிற நம்பிக்கை இருந்ததால் அந்த விஷயத்தை அத்தோடு விட்டுவிட்டாள். பூர்ணிமா மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தபோது ரவிச்சந்திரனை அங்கு காணவில்லை. ரமேஷ் மட்டும் நின்று கொண்டிருந்தான். ரவிச்சந்திரனது காரையும் அங்கு காணவில்லை. ரவி எங்கே? மேம், பாஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்துருச்சு, அதனால பாஸ் கிளம்பிட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போக கார் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. இப்ப வந்துரும். நானே உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு கிளம்புறேன் மேடம் என்று எழுதி வைத்தது போல் ரமேஷ் பெரிதாக ஒப்புவிக்க, ரவி கிளம்பிட்டாரா? அவளது சிரிப்பு அழிப்பான் வைத்து அழித்தது போல அழிந்து விட்டது. அவனும் அவளும் மதிய உணவுக்கு ஒன்றாக செல்லலாம் என்று இருந்ததே, அது என்ன ஆனது? அதைவிட இப்பொழுது முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவளிடம் கூட சொல்லாமல் அவனது பிஏவிடம் தான் கிளம்புவதை சொல்லிவிட்டு கிளம்பி போயிருக்கான். ரவியின் மனதில் தனக்கு ஒரு சிறு இடம் கூட இல்லையா என்று தோன்றியது பூர்ணிமாவுக்கு. அவளது மொத்த பிளானும் தலைகீழாக மாறிவிட்டதே. பின்னர் என்ன? அவந்திகா வேண்டாம் என்று சொல்லியும் தனது இளகிய மனம் தாழாமல் உதவி செய்ய போய்விட்டாளே பூர்ணிமா. எத்தகைய நல்ல பெண் இவள்! இவளை போன்ற ஒரு பெண்ணை யாம் பெற என்ன தவம் செய்தோமோ என்று தான் திரும்பி வரும்போது காதல் கீதம் வாசிப்பான் என்று பார்த்தால், இவளிடம் சொல்லாமல் கொள்ளாமல் கூட ஓடிவிட்டானே. ஒருவேளை இவ்வளவு தூரம் வந்ததற்கு அந்த அவந்திகாவின் அழுத முகத்தையோ இல்லை அவமான துயரையோ அவள் கண்களில் பார்த்திருந்தால் கூட பூர்ணிமாவுக்கு மனது ஆறியிருக்கும். ஆனால் நடந்ததெல்லாம் என்ன? இவையெல்லாம் யோசித்தவளுக்கு தலை வலிப்பது போல் இருந்தது. இப்பொழுது ரவி எதுவுமே கேட்காமல் தானே அவனிடம் கால் பண்ணி அவந்திகா நடந்து கொண்ட முறையை கூறினால் அது வஞ்சம் வைத்து கோல் மூட்டுவது போல் ஆகிவிடும். அது போன்ற ஆட்களை ரவி அருகில் சேர்க்க மாட்டான் என்பது பூர்ணிமாவிற்கு தெரியும். இல்லை, இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. ஏதாவது செய்தாக வேண்டுமே. தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ரமேஷை பார்த்தாள். உடனே அவள் கண்களில் இருந்த அருவிகள் பெருக்கெடுத்தன. ஐயோ மேடம், என்னாச்சு? பாஸ் வேணும்னே போல மேடம், ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங் அதான் என்று அவன் இழுக்க, இல்ல ரமேஷ், அதில்ல. அவந்திகா எவ்வளவு திமிரா இருக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சும் அவளுக்கு உதவி பண்ண போனது ஏன் தப்புதான். ஆனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எனக்கு அவளை இந்த நிலைமையில பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு வரவும் மனசே வரலையே. ஆனா அவளுக்காக பாவம் பார்த்து போனதுக்கு என்ன நல்லா அவமானப்படுத்திட்டா என்று இவளது கண்ணீர் அருவிகள் நிற்காமல் பொழிய, என்ன சொல்றீங்க மேடம் என்று ரமேஷ் கேட்க, ஒண்ணுல ரமேஷ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று ஒரு கால் டாக்ஸியை வரவழைத்து கிளம்பி போய்விட்டாள். இங்கே ரவிச்சந்திரனுக்கு முக்கியமான மீட்டிங் எல்லாம் ஒன்றுமில்லை. அவனுக்கு அவந்திகாவின் இந்த திடீர் நடவடிக்கைகள் மட்டுமன்றி அவள் செய்த செயல் அவனை அங்கு இருக்க விடவில்லை. தான் அமர்ந்திருந்த முதலாளிக்கான நாற்காலியில் தனது சட்டையின் மேல் பட்டனை கழட்டி விட்டவாறு சாய்ந்து கண்களை மூடியவனுக்கு அவந்திகா அந்த காசோலியை கிழித்து போட்டது ஞாபகம் வந்தது. 100 கோடி ரூபாய்க்கான செக் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கிழிச்சு போட்டுட்டாளே. அவ உண்மையாலுமே நேர்மையா இருக்காளா, இல்ல என்ன அவமானப்படுத்தணும்னு இப்படி பண்றாளா? எவ்வளவு யோசித்தோம், ரவியால் அவனது கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை. ரவியை பொறுத்தவரையில் அவந்திகா நடந்து கொண்டது சுத்தமான அடிமுட்டாள்தனம். யாராச்சும் அங்க அவங்க சித்தப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது இப்படி வீம்பு புடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா என்பது அவனது எண்ணம். அவந்திகாவை போன்ற நெஞ்ச அழுத்தம் கொண்ட பெண்ணை இதுவரை தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்று நினைத்தான் ரவிச்சந்திரன். என்ன நடந்தாலும் சரி, அவளுக்கு அவ செய்யறதுதான் சரி. ஒருவேளை அவளுக்கு தான் தப்பு செய்ததோ தெரிஞ்சாலும் மன்னிப்பு கேட்க மனசு வராது. இந்த நிலைமையிலும் எவ்வளவு அழுத்தம் பாரு. இவைதான் ரவிச்சந்திரனுக்கு அவந்திகாவை பற்றிய எண்ணங்களாக இருந்தன. தனது யோசனைகளிலேயே சுழன்று கொண்டிருந்தவனுக்கு தனது அறையின் கதவை யாரோ தட்டுவதை போல் தோன்ற கமின் என்றான். உள்ளே வந்த ரமேஷை பார்த்தவன், என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட ரமேஷ், அதுக்குள்ள பூர்ணிமாவை அவங்க வீட்டுல விட்டுட்டியா என்று கேட்க, இல்ல பாஸ், மேடம் அவங்களே டாக்ஸி புடிச்சிட்டு போயிட்டாங்க என்று ரமேஷ் கூற, ஏன் என்னாச்சு, அவ ஏதாச்சும் கோவமா இருந்தாளா என்று ரவி கேட்க, என்ன விஷயம்னு தெளிவா தெரியல பாஸ், அவங்க பேசினது வச்சு பார்த்தா அவந்திகா மேம் அவங்களை ஏதோ அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க போல என்று அவன் தயங்கியவாறே கூற, அதற்கு மேல் அவனிடம் ரவி எதுவும் கேட்கவில்லை. சரி ரமேஷ், நீங்க கிளம்புங்க என்று சொல்லிவிட்டான். ரமேஷ் கூறியதை கேட்ட பின்னர் தனது வருங்கால மனைவிக்கு என்ன அவமானம் நேர்ந்திருக்குமோ என்று அவன் ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்று அவந்திகாவை விட அதிக முட்டாள்தனமாக நடந்து கொண்டது பூர்ணிமாதான் என்று நினைத்தான். அவதான் தெளிவா சொல்லிட்டால, உங்க உதவி எனக்கு தேவை கிடையாதுன்னு, அப்புறம் இவ உதவி செய்யறன்னு போனா இப்படிதான் வாங்கி கட்டிக்கணும் என்று நினைத்து கொண்டான். இது போன்ற முட்டாள்தனங்களுக்கு ரவி என்றுமே துணை செல்வதில்லை. அதனாலோ என்னவோ பூர்ணிமா அவமானப்பட்டு திரும்பி வந்தது அக்கறை எடுத்து கேட்க வேண்டிய விஷயமாக அவனுக்கு தோன்றவில்லை. இங்கே பூர்ணிமாவோ ரவி இவளுக்கு கால் செய்வான் என்று காத்திருக்க, இறுதி வரை ஒன்றும் வந்த பாடில்லை.
மிகவும் எரிச்சல் மேலோங்க தனது லேப்டாப்பை எடுத்து நோண்ட ஆரம்பித்தாள். வாட்ஸ்ஆப்பில் தனது நண்பர்கள் இருக்கும் குழுவில் சென்று இன்னைக்கு அந்த அவந்திகா ஏதோ பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கான்னு உதவி பண்ண போனா மொத்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் முன்னாடியும் அவன் அசிங்கப்படுத்திட்டா என்று ஒரு மெசேஜ் தட்டிவிட, அவளுக்கு ஜால்ரா தட்டும் நண்பர்கள் குழுமமோ, அவ கிடக்குறா, அவள்லாம் ஒரு ஆள்னு நீ கவலைப்படாத பூர்ணிமா, அவ உன் கால் சுண்டு வரலுக்கு கூட ஈடாக மாட்டா என்று ஜால்ராவை கொஞ்சம் அதிகமாகவே தட்டி வைக்க, மெசேஜை பார்த்த பூர்ணிமாவுக்கு மனதெல்லாம் ஐஸ்கிரீம் மழை பெய்தது. அது நீ சொல்லித்தான் தெரியணுமா என்ன? நீங்களாம் அவளை பாத்திருக்கணுமே. இந்த மம்மி படத்துல வர பேயாட்டம் மூஞ்சியெல்லாம் சுருங்கி போயிருந்தா. அவளோட இந்த நிலைமைய பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அங்க மட்டும் யாரும் இல்லனா நான் துள்ளி குதிச்சிருப்பேன் என்று பதில் மெசேஜை பூர்ணிமா தட்டிவிட, இது பேர்தான் கர்மா பூர்ணிமா. நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல யாராச்சும் நல்ல பணக்கார கிழவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட அடங்கி உட்கார போறா என்று அவளது ஜால்ராக்களுள் ஒன்று அந்த மெசேஜை தட்டிவிட, பார்த்த இவளுக்கு வானத்தில் மிதப்பது போல ஒரு சந்தோஷம் மனதினுள். உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா, இப்போ அவ பார்க்க எங்க அம்மாவை விட வயசானவ மாதிரி தெரியுறா என்று அந்த மெசேஜுகள் அங்கு தொடர்ந்து கொண்டிருந்தன.